பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, சாட்சி சொல்ல ஆயத்தமாகி கொள்ளுங்கள். ஆதார வசனம் என்னாகும் 23வது வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களே, இந்த வாக்கை நீங்கள் வெற்றியின் பிரகடன வாக்காக, அதாவது வெற்றி அனௌன்ஸ் பண்ணியாகிவிட்டது என்பது போல ஒரு ஆர்ப்பரிப்போடு நீங்கள் இதை கேட்க வேண்டும். இன்னும் கொஞ்ச காலம்தான், இதுவரை பொறுத்திருந்தீர்களே. இந்த பொறுத்திருந்த காத்திருந்த காலத்திலும், ஒன்றுமே அடையாளமே எதுவும் வெளிப்படாத காலத்திலும், தேவனை தேடுவதில் ஒரு ஒழுங்கு, பயந்து நடப்பதில் ஒரு நிலைத்திருத்தல், இதை கடைப்பிடித்து கொண்டே வந்தீர்களே. இதை மறந்து விடுவதற்கு ஒரு மனிதன் அல்ல. யார் உங்களை நிந்தித்தார்களோ, தடைகளை போட்டார்களோ, அவர்கள் மூலமாகவே கர்த்தர் உங்களுக்கு செய்த வேலை சொல்ல வைப்பார், அவர் மகிமைப்படுவார். இதை நீங்கள் செய்வதல்ல, கர்த்தரின் செயல். இதுதான் அவருக்கு மகிமை. யாக்கோபு நீங்கள் தான், இஸ்ரவேலும் நீங்கள் தான். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரை பற்றித்தான் பேசுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுத்தாராம், இதையே சொல்லிக்கொண்டு எத்தனை காலம்தான் நடப்பானோ தெரியாது என்று பேசுகிறார்கள் அல்லவா. இவர்களை கொண்டுதான் உங்களுக்கு வரப்போகிற மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை சொல்ல வைக்கப் போகிறார். தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சாரை எழுதி வைத்தான். சட்டம் போட்டவனே, அதை நிறைவேற்றினவனே, அக்கினிக்குள் போடப்படுவார்கள் என்று அவன்தானே போட்டான், சட்டம் நிறைவேற்றினான் அல்லவா. அவனே தானியேல் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆரம்பித்து அந்த அதிகாரத்தை இப்படி எழுதி முடிக்கிறான். ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம், அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். யார் எழுதினது? எவன் சட்டம் பாட்டானை எதிர்த்தின்றன அவனே எழுதினான். அவன் மூலமாக மகிமைப்பட்டான். பார்வோன் மூலமாக நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னார் அல்லவா, அதுதான். இவன்தானே தானியேலின் 3 நண்பர்களை 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினிக்குள் போட்டவன். இவன் கண் பார்க்க 4வது நபராக நம் ஆண்டவர் உலாவி இவர்களை வெளியே கொண்டு வந்தார். இவர்களுக்கு கர்த்தர் செய்ததை அடிமையிலிருந்து அரசன் வரை மகிமைப்படுத்தி பேசினார்கள். அதே கர்த்தர் தான் உங்களை, காத்திருக்கிறவர்களை, எதிலெல்லாம் பிசாசு கட்டி வைத்திருக்கிறானோ, முடக்கி வைத்திருக்கிறானோ, அத்தனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பது மட்டுமல்ல, தான் என்ன வாக்கு கொடுத்திருந்தாரோ அதன்படி அப்படியே நிறைவேற்றி, மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நீதி செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். சங்கீதம் 58:11. இது நிறைவேறும். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின்படி, இனி யாக்கோபு நீங்கள் தான் வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. உங்களை பற்றித்தான் பேசுகிறார். உங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு குதர்க்கமாக பேசினவர்களும் முகம் வெட்கப்படும். உங்களை குறித்து இப்படி பேச வைப்பார். எப்படி? சங்கீதம் 87:3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல எப்படி? தேவனுடைய நகரமே நீங்கள் தான், நீங்களும் உங்கள் குடும்பம்தான் தேவனுடைய நகரம். உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். இன்னும் சிறிது காலம், சிறிது வாரங்கள், கொஞ்சம் வாரங்கள் தான். ஸ்தோத்திரம் செய்ய ஆயத்தமாகி கொள்ளுங்கள். உங்களுக்கு வாக்கு கொடுத்தவர் உங்களது திறமை, பக்தி, இன்னும் பல தகுதிகளை பார்த்து கொடுக்கவில்லை. அவர் தமது அனாதி தீர்மானத்தின்படி கொடுத்தார். உங்களை உருவாக்கி, செதுக்கி, உங்களை பலப்படுத்தி அதை நிறைவேற்ற அவர் வல்லவர். நீங்கள் அவரோடு இணைந்திருந்தால் போதும். யோசேப்பு சிறையில் இருக்கும்போது ராஜாவின் அரமனை போகுவதற்கு முன்னால் அந்த நாள் காலையில் என்ன பேசியிருப்பார்கள்? கைதி யோசேப்பு மற்றவனின் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி விடுவித்தான், நிறைவேறிற்று, இவன் வாழ்வை பாருங்கள் என்றுதானே பேசியிருப்பார்கள். சில மணி நேரத்தில் எப்படி பேசியிருப்பார்கள்? அட, அந்த சிறையில் இருந்தானே எபிரேயன் யோசேப்பு, அவன்தான் இப்போ நம்முடைய நாட்டுக்கு அதிபதி என்று சத்தமில்லாமல் பேசியிருப்பார்கள். எவ்வளவு நேரம்? சில மணி நேரங்கள் தான். அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். எப்பொழுது? உங்களை குறித்து மகிமையான காரியங்கள் பேசப்படும். அப்பொழுது ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும்போது சரீரத்தில் பலன் இருந்தது. ஆகையால் நம்புவதற்கு ஒரு காரணம் இருந்தது.
ஆனால் அவன் சரீரம் செத்து, சாராளின் கற்பமும் செத்து, ஒன்றுமில்லை என்ற நிலையிலும் அவன் அந்த வாக்கை பிடித்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா என்று ரோமர் 4:21 குறிப்பிடப்பட்டுள்ளது. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மால் ஏதும் செய்ய முடியும் என்ற நிலையில் நம்புவதை விட்டுவிட்டு இது கடந்து போயிற்று, இனி நம்மால் எதுவும் செய்ய முடியாது, யோசிக்கக்கூட முடியாது, எல்லாம் செத்து விட்டது போல இருக்கிறது. ஆனால் வாக்கு சாகவில்லை, அது ஜீவ வாக்கு. வாக்கு கொடுத்தவர் ஜீவிக்கிறார், நிறைவேறியே தீரும் என்ற எண்ணத்தில் மனதில் உறுதியாகிருங்கள். இந்த உறுதியை, அமைதியை அவர் தேடுவதில், ஜெபம் செய்வதில் காட்டுங்கள். வெகு சீக்கிரம் உங்களுக்கு இன்ன காரியங்கள் செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது, அவர்கள் குடும்பத்தில் இன்ன காரியங்கள் நடந்திருக்கின்றன, ஆச்சரியமாயிருக்கிறது, இது என்னவாய் முடியுமோ, இது கர்த்தரால் மட்டுமே ஆயிருக்க வேண்டும் என்று பேசுவார்கள். என்று சொல்வதை, பேசிக்கொள்வதை உங்களது காதுகள் கேட்க வைப்பார். ரூத் பற்றி என்ன பேசியிருப்பார்கள்? மோவாபிய ஸ்திரீ, நாம் தொடக்கூடாது, பேசக்கூடாது, ஆனால் வந்துட்டா, இளம் விதவை, பாவம், இந்த வயதான அம்மாவை நம்பி வந்திருக்கிறார், அப்படித்தானே பேசியிருப்பார்கள். வயலில் போய் பொறுக்கிக்கிட்டு இருக்கிறார் தானியத்தை என்று. போவாசோட திருமணம் ஆன பின்பு என்ன பேசியிருப்பார்கள்? அடே, அவளை தொடக்கூடாது, சாபம் என்று சொன்னார்கள், இன்றைக்கி போவாசோட வயலுக்கு சொந்தக்காரி, அப்படித்தானே பேசியிருப்பார்கள். ஆபிரகாம் சாராய் பற்றி என்ன? ஆபிரகாம் பேரை மாற்றினா பிள்ளை பிறந்துருமா? பேரை மாற்றி ஆபிராம் என்பது ஆபிரகாமா, சாராய் என்பது சாராலாமா, குழந்தை பிறக்குமாமா, அப்படி சொல்லிகிட்டு இருக்கார், அப்படி தானே பேசியிருப்பார் இந்த வயசான காலத்தில் பாருங்கள். ஆனால் ஈசாக்கு பிறந்தவுடன் என்ன பேசியிருப்பார்கள்? அப்படி ஆச்சரியமான காரியம் உங்களை பற்றி பேசப்படும். நம்பினால் தேவ மகிமையை காண்பீர்கள். தேவ மகிமையை காண்பதற்கு விசுவாசத்தை தொடர்ந்து மகிழ்ச்சியோடு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஜெபிக்கலாம். தகப்பனே, விசுவாசிக்கிறேன், நான் நினைத்து கொண்டிருப்பதற்கும் வேண்டிக் கொண்டிருப்பேன் அதிகமாக என் வாழ்வை செய்ய போகிறேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆகிலும் சில சமயங்களில் தளர்ந்து விடுகிறேன். என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் அப்பா. உங்கள் மகிமையை என் வாழ்வில் காண்பேன் தகப்பனே, வெகு சீக்கிரத்தில் காண்பேன். அறிக்கை செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு எனக்கு அவர் தந்த விசுவாச நிலையில் உறுதியாய் நின்று அவர் செய்ய போகும் மகத்துவ காரியங்களை எதிர்பார்த்து நிற்கிறேன். எந்த மணி வேளையிலும் நடக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா.